இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ப்ராப்ளத்துல இந்த சின்ன பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சர்க்யூட்லயே பெரிய பேட்டரி இது அப்படிங்கிறதுனால பெரிய பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் தான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்க போகுது. இந்த பெரிய பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் தான் லோயஸ்ட் பொட்டன்ஷியலா இருக்க போகுது. இந்த ஜங்ஷன் ஏ ரெண்டு டெர்மினலுக்கும் காமனா இருக்கிறதுனால இந்த ரெண்டு டெர்மினலோடைய பொட்டன்ஷியலும் சேமா இருக்கும். கேஸ் ஒன்ல கீ K1 ஓப்பன்ல இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு லூப் மட்டும் தான் இருக்கும். அந்த டைம்ல ஜாக்கியோட பொசிஷன் 120 சென்டிமீட்டர்ல லூப் 2ஓட கரண்ட் கட் ஆகுது. லூப் 2ல எந்தவித கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு ஜங்ஷனோட பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். சின்ன பேட்டரியில கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறதுனால சின்ன பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல எந்தவித பொட்டன்ஷியல் டிராப்பும் இருக்காது. அப்படின்னா சேம் பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆகும். இப்போ ஓம்ஸ் லாவை பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்ல அப்ளை பண்ணி பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். கேஸ் 2ல கீ K1 க்ளோஸ்ல இருக்கிறதுனால 3 லூப் இருக்கும். அந்த டைம்ல ஜாக்கியோட பொசிஷன் 80 சென்டிமீட்டர்ல லூப் 2ஓட கரண்ட் கட் ஆகுது. லூப் 2ல எந்தவித கரண்ட்டும் போகலன்னா இந்த ஜங்ஷனோட பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். இப்போ லூப் 1ல கேஸ் 1ல உள்ள சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சின்ன பேட்டரியில லூப் 3 கரண்ட் போறதால சின்ன பேட்டரியோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும். கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். ஓம்ஸ் லாவை பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்லையும் 4 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லையும் அப்ளை பண்ணுனா லூப் 3 கரண்ட் கிடைக்கும். ஃபைனலா பொட்டன்ஷியல் பேலன்ஸ் ஈக்குவேஷனை லூப் 3ல அப்ளை பண்ணி சின்ன பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம்.